வாங்க எப்படி நம்ம வந்து ரசம் சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு வந்து ஏற்கனவே 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சிட்டோம். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நம்ம கரைச்சிக்கலாம். நம்ம கரைச்சிட்டோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதிலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு வறுக்கிறதுக்கு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ரசத்துக்கு வந்து இதெல்லாம் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம், மிளகு, வெந்தயம், மல்லி. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு வறுத்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து பொன்னிறமாக வளர்ந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கினா போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கருகிடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ நம்ம வறுத்து வச்சதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட சேர்த்து ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ நம்ம கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து 4 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து இதில் போட்டுடலாம். ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். இதை போட்டோன்னே நம்ம வந்து ரசத்தை ஊற்றிடலாம். போட்டோன்னே நம்ம வந்து கரைச்சி வச்ச ரச தண்ணியை ஊற்றிடலாம். இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடாமல் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ரசம் கொதி வந்துருச்சு. ரொம்ப கொதிக்க விடாதீங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம்.